ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் பெரிய வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம நிறைய பேருக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சிருக்கும். சீட் சைக்கிளிங் நான் அடிக்கடி நிறைய இடத்துல சொல்கிறது. நம்ம சேனலில் நிறைய பேர் ஃபாலோ பண்ணி ப்ரெக்னென்ட் ஆனவங்களில் குறிப்பிட்டு ஒரு ரெமிடி சொல்லணும் அப்படின்னா அதில் சீட் சைக்கிளிங்கும் ஒன்று. நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணி நேச்சுரலாக ப்ரெக்னென்ட் ஆகிருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சேனல் ஒரு 5-6 வருஷமாக நான் வீடியோ போடுறேன். அப்போ ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி ஃபாலோ பண்ணி ப்ரெக்னென்ட் ஆனவங்க, அதாவது இந்த கோவிட் டைம், கொரோனா டைமில் அப்போ ப்ரெக்னென்ட் ஆனவங்களாம் இப்போ என்னுடைய பேபிக்கு 3 வயசு ஆகுது, 4 வயசு ஆகுது, நான் 2வது குழந்தைக்கு ட்ரை பண்ணுறேன், இரகுலர் பீரியட் சரி பண்ணி நான் ப்ரெக்னென்ட் ஆகி இப்போ அகெயின் செகண்ட் பேபிக்கு நான் ட்ரை பண்ணுறேன், இப்போயும் உங்கள் வீடியோஸ் தான் பார்க்குறேன் அப்படின்லாம் சொல்கிற கமெண்ட் பார்க்கும்போது ரொம்ப அப்படியே அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இதை விட என்ன வேணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா உங்களை ஆசை காட்டுறதுக்காகவோ இது பண்ணுறதுக்கோ ஒரு ஃபால்ஸ் ஹோப் கொடுக்கறதுக்காக நான் சொல்லலை. உண்மையாகவே இந்த சீட் சைக்கிளிங் நிறைய பேருக்கு நான் ஒர்க் ஆகிருக்கு. நம்ம சேனலில் நிறைய பேர் ப்ரெக்னன்சி ஸ்டோரி ஷேர் பண்ணியிருக்கிறதுல இந்த சீட் சைக்கிளிங்கும் ஒன்று. இந்த வீடியோவில் இப்போ புதுசாக பார்க்குறவங்களா இருக்கீங்க, இல்லை ஏற்கனவே சீட் சைக்கிளிங் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு சில டவுட் இருக்குது அப்படின்னாலும் இந்த வீடியோவில் அதுக்கு ஆன்சர் நான் தரேன். இந்த சீட் சைக்கிளிங் ரெகுலர் பீரியட்ஸ், இரகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்க எடுக்கலாமா, யாரெல்லாம் எடுக்கக்கூடாது, அதே மாதிரி எப்படி எவ்வளோ நாள் எப்படி எடுக்கணும், ரெகுலர் பீரியட்ஸ், இரகுலர் பீரியட்ஸு, அதே மாதிரி என்னென்ன சீட் எடுக்கணும், எவ்வளோ அளவு எடுக்கணும், எந்த டைமில் எடுக்கணும், ட்ரீட்மெண்ட் போகிறவங்க எடுக்கலாமா, இது எல்லாத்த பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம ஒன்றா பார்க்க போகிறோம். ஸோ போட்டு விட்டுட்டு ஏதாவது உங்களுக்கு ஒர்க் இருக்குன்னா அதை பண்ணிகிட்டே பொறுமையாக கேளுங்க. நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன சீட் எடுக்கணும். சீட் சைக்கிளிங்னா என்ன சீட் அப்படின்னா 4 விதமான சீடு நீங்கள் வாங்கி வச்சுக்கணும். ஃப்ளாக்ஸ் சீட், நான் ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் சொல்கிறேன், அப்புறம் தமிழில் சொல்கிறேன். ஃப்ளாக்ஸ் சீடு, பம்கின் சீடு, சன்ஃப்ளவர் சீடு, சிசமி சீடு, இந்த 4 சீடு விதைகள். ஆளி விதை சகப்பு கலரில் இருக்கும், ப்ரௌன் கலரில் ஆளி விதை ஃப்ளாக்ஸு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பம்கின் பூசணி விதை, சூரியகாந்தியோட விதை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எள்ளு, கருப்பு எள்ளு ஆர் வெள்ளை எள்ளு. இந்த 4 விதைகளை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணணுன்னா, உங்களுக்கு பீரியட்ஸ் சைக்கிளுக்கு ஒரு முழு சைக்கிளை 2ஆக நம்ம பிரிப்போம். இப்போ 30 நாள் பீரியட் சைக்கிள்னால் 15 நாள் வரைக்கும் ஒரு சைக்கிள், அடுத்த 15 நாள் ஒரு சைக்கிள். இந்த மாதிரி உங்கள் பீரியட்ஸை நீங்கள் 15, 15, 20, 20ன்னு பிரித்து வச்சுக்கணும். இரகுலராக இருக்கீங்கன்னா 20 மீதி இருக்கக்கூடிய நாட்கள்னு பிரிங்க. இப்போ எனக்கு 60 நாள் கழிச்சு பீரியட், அப்போனா நான் 30, 30ன்னு பிரிக்கலாமான்னா கூடாது. 30 நாள் சைக்கிள் இருக்கிறவங்க மட்டும்தான் 15, 15ன்னு பிரிக்கணும். 35, 40, 50, 60 நாள் சைக்கிள் எல்லாமே 20 நாள் சைக்கிள் வரைக்கும், ஃபஸ்ட்டு 20 நாள் உங்களுக்கு ஓவலேஷன் வரைக்கும், அதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய நாட்கள் ஒரு சைக்கிள். ஸோ 20, இப்போ 60 நாள்னா 20 + 14 நீங்கள் பிரிச்சுக்கணும். நான் அதுக்காக தான் இப்படி சொல்கிறேன். இப்போ என்ன பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு ஃப்ளாக்ஸ் அண்டு பம்கின் இந்த 2ஐயும் சரியான அளவு எடுத்து லைட்டாக வறுத்துட்டு மிக்சியில் பவுடர் பண்ணி ஒரு டப்பாவில் வச்சுக்கணும். ஃப்ளாக்ஸ் அண்டு பம்கின், ஆளி விதை, பூசணி விதை, இந்த 2ஐயும். அடுத்து மீதி நம்ம என்ன சொல்கிறோம், ஃப்ளாக்ஸ் அண்ட் பம்கின்க்கு அடுத்து சன்ஃப்ளவர், சிசமி, சூரியகாந்தி விதை, எள்ளு, இதுவும் சம அளவு எடுத்து, எல்லாமே சம அளவு. இது 100 கிராம்னா 4மே 100 கிராம். ஸோ இது 100 கிராம், அது 100 கிராம். லைட்டாக, அதாவது ரொம்பலாம் வறுத்துக்க அந்த மாதிரி பண்ணக்கூடாது. லைட்டாக ஒரு ரோஸ்ட்டு, அந்த பச்சை ஸ்மெல் மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, அது போயிடுறதுக்கு லைட்டாக ஒரு ரோஸ்ட்டு, ஒரு வார்ம் பண்ணிவிட்டு அகெயின் அதை பவுடர் பண்ணி இது ஒரு டப்பா, அது ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருங்க. வெளியவே வச்சு யூஸ் பண்ணலாம், ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கணுன்றது அவசியம் இல்லை. வெளியே வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணால், பீரியட்ஸ் ஆன 2nd, 3rd டேலேருந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு செட்டு அரைச்சோம் பார்த்திங்களா, ஃப்ளாக்ஸு, பம்கின்னு, அது 2ம் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் நீங்கள் எடுக்கணும். இது 1 ஸ்பூன்னா எவ்வளோ அளவுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ மீடியம் ஸ்பூன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நல்லா ஒரு ஹோல் ஸ்பூன் கோபுரம் அளவுக்கு எடுங்க. சின்ன ஸ்பூனாக இருக்குது, குட்டியாக இருக்குன்னா 2 ஸ்பூன் எடுங்க. புரியுதா உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு? ஒரு டேபிள் ஸ்பூன் வச்சுக்கோங்க. டேபிள் ஸ்பூன்னா பெருசாக இருக்கும்ல, அது 1 ஸ்பூன். டீஸ்பூன் சின்னதாக இருக்குன்னா 2 ஸ்பூன் நீங்கள் எடுக்கணும். புரியுதா? அதே மாதிரி தான் இந்த சீடும் நீங்கள் எடுக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு 15 நாளைக்கு ஃப்ளாக்ஸ் பம்கின் எடுக்கணும். என்ன டைமில் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில், மத்தியானம் 2 மணி இந்த மாதிரி டைம்குள்ளே நீங்கள் எடுக்கணும். காலையில் எடுத்திங்கன்னா நீங்கள் ரொம்ப நல்லது. வெறும் வயிற்றில் தான் எடுக்கணுன்றது அவசியம் கிடையாது. சீட் சைக்கிளிங் நீங்கள் காலையில் எழுந்திரிச்சோன்னே எடுக்கணுன்றது அவசியம் கிடையாது. எடுக்கிறதுனா நீங்கள் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ காலையில், மத்தியானம் 2 மணி 3 மணிக்குள்ளே நீங்கள் எடுக்க பாருங்கள். இந்த சீட்ஸு, நட்ஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா, நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ரெமிடியாக இருந்தாலும் அதை மத்தியானத்துக்குள்ளே எடுக்கிறது ரொம்ப நல்லது. அந்த டே ஃபுல்லாக உங்கள் உடம்பு அப்சர்வ் பண்ணுறதுக்கு அதுக்கு டைம் இருக்கும்.
6 மணி 7 மணி 8 மணிக்கு நைட் எடுத்திங்கன்னா அந்தளவுக்கு பாடி அதோட நியூட்ரிஷனை அப்சர்வ் பண்ணாது. அதுக்காக தான் அந்த மத்தியானத்துக்குள்ளே நீங்கள் எடுக்கிறது. இப்போ ஒரு 2 நாள் நீங்கள் மறந்துட்டீங்க காலையில் எடுக்கணும், ஒரு 5 மணிக்கு எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி தான் மீதி இருக்கக்கூடிய நாட்கள் 15-20 நாளைக்கு மேலே எடுக்கக்கூடியது சன்ஃப்ளவர், சிசமி, அதாவது சூரியகாந்தி விதை, எள்ளு. இதுவும் அதே மாதிரி தான் மீதி நாட்கள் வரைக்கும் நீங்கள் எடுக்கணும். ஸோ எவ்வளோ எடுக்கணுன்றது சொல்லியாச்சா? அதே மாதிரி இது 1 ஸ்பூன், அதுவும் 1 ஸ்பூன் தான். அதுக்கப்புறம் எப்போ எடுக்கணும்னு சொல்லியாச்சா? காலையில் மத்தியானத்துக்குள்ளே எடுக்கணும். இப்போ வந்து 2வது சீட் வந்து நம்ம எடுக்கிறோம்ல பார்த்தீங்களா, அது சில பேருக்கு ஒரு டவுட் வரும். அது எவ்வளோ நாள் பீரியட்ஸ் ஆகிற வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது நான் சொன்னேன் அந்த சூரியகாந்தி விதையும் எள்ளும் பீரியட்ஸ் ஆகிற வரைக்கும் எடுக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு இது 20 நாள், அது ஒரு 20 நாளும் நீங்கள் நிறுத்திக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அது நிறுத்தினாலும் உங்களுக்கு பீரியட்ஸ் ரெகுலராக தான் வரும். அதே மாதிரி நீங்கள் நிறுத்தாமல் எடுத்திங்கனாலும் உங்களுக்கு வர்ற பீரியட்ஸ் வரதான் செய்யும். உங்களுக்கு பேபி ஃபார்ம் ஆகிருக்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு பீரியட்ஸ் வரதும் பாசிட்டிவ் வர்றதும். ஸோ இதை நீங்கள் 20 நாள் எடுத்தாலே போதும். சன்ஃப்ளவரும் அதாவது சூரியகாந்தி விதையும் எள்ளும் நீங்கள் 20 நாள் பீரியட்ஸ் வர வரைக்கும் எடுத்தாலே நீங்கள் போதும். இல்லைனா உங்களுக்கு பீரியட்ஸ் டேஸ் வரப்போகுதுன்னா நீங்கள் ஸ்டாப் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. இது எவ்வளோ நாள் எடுக்கிறீங்களோ அதுவும் அவ்வளோ நாள் எடுக்கணும், அதுதான் கணக்கு. இது 15 நாள்னா அதுவும் 15 நாள், இது 20 நாள்னா இது 20 நாள். நான் 20 நாள் எடுத்துகிட்டேன் ஆனால் எனக்கு பீரியட்ஸ் வரலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, பீரியட்ஸ் வர வரைக்கும் நீங்கள் எடுக்கலாம். இது ட்ரீட்மெண்ட் போகிறவங்க எடுக்கலாமா? நான் தாராளமாக எடுக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஃப்ளாக்ஸ் பம்கின் நீங்கள் கருமுட்டை வளர்ச்சிக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். மீதி இருக்கக்கூடிய 2 சீடு வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஜெஸ்ட்ரான்னு ஒரு டேப்லெட் கொடுப்பாங்க ஃபாலிகுலர் ஸ்டடி ஐயுஐ பண்ணுறவங்களுக்கு. எனக்கு ப்ரொஜெஸ்ட்ரான் கொடுக்குறாங்களான்னு தெரியலை அப்படின்னா நீங்கள் டாக்டர் கொடுக்குற மாத்திரையை கூகுளில் போட்டு பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு சத்து மாத்திரையாக, ஃபோலிக்கா, ஹார்மோன் டேப்லெட்டான்னு தெரிஞ்சிடும். அது ப்ரொஜெஸ்ட்ரானுக்கு கொடுக்குற மாத்திரையாக இருந்தால் நீங்கள் மீதி இருக்கக்கூடிய அந்த 2 சூரியகாந்தி விதையும் எள்ளும் எடுக்காதீங்க. அது ப்ரொஜெஸ்ட்ரான் மாத்திரை இல்லை, சத்து மாத்திரை தான் அப்படின்னா இதை நீங்கள் ஐயுஐ ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணும்போது எடுக்கலாம், பிரச்சனையே இல்லை. ஸோ இன்னொரு டவுட் வந்து நான் சொல்லிக்கிறேன். சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சீட் சைக்கிளிங் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, இது எடுக்கும்போது சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளீடிங் வந்து கொஞ்சம் அதிகமாக வரும், நிற்காமல் வரும், அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ரொம்ப ரேரு தான் இதெல்லாம், 100ல் ஒருத்தருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி சொல்லுவாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி இருக்குன்னா டெம்பரவரியாக நீங்கள் ஸ்டாப் பண்ணிடுங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு கொஞ்ச நாள் கழித்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், இல்லைனா கம்மியான அளவு எடுங்க. ஏன்னா சிலருக்கு வந்து சீட் சைக்கிளிங் கிடையாது, சம்டைம்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து நார்மலாக கூட இரகுலர் பீரியட்ஸ் இருக்கவங்களுக்கு பீரியட்ஸ் இன்டியூஸ் ஆகும். இப்போ ரொம்ப நாளுக்கு அப்புறம் பீரியட்ஸ் வரவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா நிற்காமல் போகும்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி சிலருக்கு சம்டைம்ஸ் வரும்போது நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி இது ரொம்ப ரேரு தான், இதுக்காக பயந்து எடுக்காமல் இருக்காதீங்க. உங்களுக்கு ஒருவேளை இதனால தான் ப்ளீடிங் வருதுன்னு பயமாக இருந்தால் நீங்கள் இதை நிறுத்தினீங்கன்னா இது சரியாக போயிடும். இதை நிறுத்தியும் ப்ளீடிங் வருதுன்னா அப்போ உங்களுக்கு ப்ளீடிங் வரதுக்கு காரணம் இது கிடையாது, உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கக்கூடிய பிசிஓடி ஹார்மோன் இம்பேலன்ஸ் தான் காரணம்னு அர்த்தம். இது எவ்வளோ நாள் வரைக்கும் எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 3 மாதம் 4 மாதம் வரைக்கும் எடுக்கலாம். அதுக்கப்புறம் கேப் விடுங்க, திரும்ப ஒரு 2-3 மாதம் கேப் விட்டுட்டு அகெயின் இந்த சீட் சைக்கிளிங் எடுங்க. ஏன்னா இது ஹார்மோன் பர்பஸ்க்காக எடுக்கிறனால ரொம்ப நாள் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரியே இப்போ ஈஸ்ட்ரோஜன் எனக்கு அதிகமாக இருக்குது, அப்போ நான் இதை எடுக்கலாமா? ஆல்ரெடி ஈஸ்ட்ரோஜன் அதிகமாக இருக்குது, ஃப்ளாக்ஸ் பம்கின் எடுத்தால் ஈஸ்ட்ரோஜன் அதிகமாகுமே, எடுக்கலாமான்னு சிலருக்கு டவுட் வரும். அதிகமாக இருந்தாலும் இதை எடுக்கலாம், இது வந்து சீராக்கும் ஹார்மோனை, அதனால் இது எடுக்கிறனால அதிகமாயிரும்னு கிடையாது. இது ஹெல்ப் பண்ணும், இன்டியூஸ் பண்ணும், உங்கள் லெவலை வந்து கரெக்டாக வச்சுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஒருவேளை எனக்கு எனக்கு ஆல்ரெடி ஈஸ்ட்ரோஜன் ஹையாக இருக்குது, நான் இதை எடுக்க வேணாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. வெறும் எள்ளு மட்டும் நீங்கள் டெய்லி எடுங்க. எள்ளு வந்து ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்டரான் ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ முடிஞ்ச அளவு நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். முக்கியமானதெல்லாம் இதுதான். இது போக நிறைய பேருக்கு சீட் சைக்கிளிங்கில் பாலில் கலந்து குடிக்கலாமான்னு டவுட் வரும். பாலெல்லாம் கலந்து குடிக்காதீங்க, தண்ணியிலே குடிங்க. அதே மாதிரியே இப்போ சீட் சைக்கிளிங் வந்து நீங்கள் உருண்டை மாதிரி எடுத்து இனிப்பு போட்டு ஏதாவது உருண்டை மாதிரி எடுக்கலாமா, நெய், ஜீனி, நாட்டு சக்கரை போட்டு இனிப்பு உருண்டை மாதிரி அப்படின்னு சிலருக்குலாம் டவுட் வரும். என்னை கேட்டிங்கன்னா அந்த மாதிரிலாம் பண்ணுறது நல்லது கிடையாது. ஏன்னா இனிப்பு நீங்கள் சேர்க்குறீங்க அப்படின்னாலே அதோட நியூட்ரிஷன் அப்சர்ப்ஷன் உங்கள் உடம்புல குறைஞ்சிரும். உருண்டை எடுக்கிறதுனா நீங்கள் இந்த சீடை மட்டும் நீங்கள் வேணால் நெய் போட்டு வேணால் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இல்லைனா இதை நீங்கள் அரைச்சாலே உங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு தவிடாக வரும். ஸோ அதனால் நீங்கள் அதை வச்சு நீங்கள் உருண்டை மாதிரி பிடிச்சிக்கலாம். அப்புறம் இன்னொன்று, சீட் சைக்கிளிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பல்ஸ் கொடுத்துடக்கூடாது, லைட்டாக பாஸ் பண்ணி தான் அரைக்கணும். ரொம்ப பல்ஸ் பண்ணிங்கன்னா அதில் இருக்க எண்ணெய் பிசுக்கு மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி திப்பியாக ஆயிரும். இப்போது ஒருவேளை நான் இந்த மந்த் நான் அரைச்ச சீட்ஸ் வந்து எனக்கு அடுத்த மாதம் மீந்துருச்சு அப்படின்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பவுடராக இல்லைனா வாயில் மெண்டு கூட சீடை வந்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். நம்ம சேனல்லே ஏற்கனவே நான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அந்த சீட்ஸ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி வீடியோ போட்டிருப்பேன். ஒரு பாக்கெட்டாக வாங்கி என் கிச்சன் கூட இப்போ இருட்டாக இருக்கும் கொஞ்சம். ஸோ அதில் வந்து நான் வறுத்து, ஏன்னா நானே இடையில அதை எடுத்தேன், அந்த இது வந்து வறுத்து அந்த பவுடர்லாம் பண்ணி நான் வீடியோ போட்டிருக்கேன். வேணால் பாருங்கள், ஒரு ஐடியாக்காக எப்படி இருக்கும் எந்த மாதிரி அப்படின்றதுக்காக
பட் அளவு வந்து இதுதான். இந்த 4 சீடை வாங்கி ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணிக்கோங்க. இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கும் ஹெல்ப் ஆச்சுன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பி தான். வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா சீட் சைக்கிளிங் பற்றி கமெண்ட்டில் கேளுங்க. என்னோடய பேர் ஸ்ரீஜா. இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் இன்னொன்று, இப்போ அந்த கலர்ச்சிக்காய் எடுக்கும்போது தண்ணீர் விட்டான் மற்ற ரெமீடி எடுக்கும்போது சீட் சைக்கிளிங் எடுக்கலாமா டவுட் வரும். எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து என்ன ப்ரிஃபர் பண்ணுவேன்னா, ஒரே டைமில் இப்போ கலர்ச்சிக்காய் சீட் சைக்கிளிங் தண்ணி இந்த மாதிரி 2-3 இது எடுக்காதீங்கன்னு சொல்லுவேன். அது காரணம் என்னென்னா, ஒருவேளை உங்களுக்கு ஒத்துக்கல ப்ளீடிங் வருதுன்னா எதனால் வருதுன்றது நமக்கு தெரியாதுல்ல. ஸோ அதனால் ஒன்று எடுக்கும்போது இன்னொன்று வேணாம் அப்படின்றது மாதிரி சொல்லுவேன். பட் எடுக்கிறதுனா எடுங்க, உங்களுக்கு செட் ஆனால் ஓகே, அப்படி இல்லைன்னா நிறுத்திடுங்க. சரியா? பயப்படாதீங்க, அது நேச்சுரல் ரெமிடி தான், ஒன்றுமே செய்யாது. இதுக்காக தான் இந்த வீடியோ. அந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.